பேச்சுலரா இருக்கிறத விட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பணம் வருது, நிறைய சேவிங்ஸ் வருது, நிறைய பொருட்கள் சேர்த்து. இதோட ரகசியம் என்ன யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதை நம்ம முன்னோர்கள் சூட்சமா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ஒரு டீடைல் ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். இப்போ பெருமாள் கோயில்லாம் போயிருப்பீங்க, எல்லா சாமிகளும் பார்ப்பீங்க, கணவன் மனைவியோடு தான் இருப்பாங்க. ஆனா பெருமாள் மகாலட்சுமி மாத்திரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு சொல்றேன்னா, பெருமாள் படுத்துக்கிட்டு இருப்பாரு, அதாவது மகாவிஷ்ணு படுத்துக்கிட்டு இருப்பாரு, தாயார அவர் காலை அமுக்கி விடுவாங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கும். இதுல கான்ட்ரவர்சியா பேசுதான் இருக்கும். ஏன் அவங்க பொண்ணு தான் ஆம்பளைக்கு அமுக்கணுமா, ஆண் பொம்பளைக்கு அமுக்க கூடாதா அப்படின்ட்டு. அதுக்கும் பதில சொல்றேன். ஓகே, ஒரு ஆண் அந்த முட்டியில இருந்து அவனுடைய கணுக்கால், அதாவது ஹீல் வரைக்கும், முட்டியில இருந்து ஹீல் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் உடல்ல ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இடத்த ஆதிக்கம் பண்ணுது இல்லையா? அதுல சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியது இந்த கால். ஓகே, முட்டில இருந்து இந்த கணுக்கால் இருக்கிற வரைக்கும். அப்ப சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடம் அது. பெண்களுடைய பாம் இருக்குல்ல, கை, இந்த இடம் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியது. சோ சுக்கிரனுக்கு அதிதேவதை பாத்தீங்கன்னா மகாலட்சுமி. சோ சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த பெண் கையால் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பிடிச்சு அமுக்கும் போது என்ன ஆகும்னா, சனியுடைய பாதிப்பு கம்மியாகும். ரகசியம் புரியுதுங்களா? இப்போ சனியுடைய தாக்கம் கம்மியாகும். அது கம்மி ஆறதால சுக்கிரனுடைய ஆதிக்கம் இந்த ஆணுக்கு வந்து சேரும். கல்யாணம் நாம் தெரிஞ்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு அர்த்தத்துல இதுவும் ஒண்ணு. அப்போ அந்த சுக்கிரன் ஆதிக்கம் செலுத்தும் போது அவனுக்கு குடும்பத்துக்கு உண்டான சுகத்தையும் கொடுக்கும், இன்பங்களையும் கொடுக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய செல்வாக்கம் வந்து சேரும், நல்ல வருமானங்களும் வரும், சொத்து சுகம் எல்லாமே சேர ஆரம்பிச்சிடும், வாழ்க்கை சிறப்பா மாற ஆரம்பிக்கும். இதுதான் அதுக்குண்டான ஒரு ரகசியம். ஓகேங்களா? ஒரு பெண் ஆணுடைய காலை அமுக்கிறதுக்கு அமுக்கினால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வழியா சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்குண்டான காரணம் புரியணும்ன்றதுக்கு தான் மகாவிஷ்ணு கால மகாலட்சுமி அமுக்கிற மாதிரி எல்லா கோவில்களும் சிற்பங்கள் வச்சிருக்காங்க. இது வருமானத்தை கூட்டக்கூடிய ஒரு வழிமுறை, ரகசியம். நம்ம ஆன்மீகத்துல, இந்து கலாச்சாரத்தில் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். பயன்படுத்தி பாருங்க, வரக்கூடிய வருமானத்தை சொல்லுங்க. சாய்ராம்.